ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். அன்பான உங்க இருக்கிறது அன்பு வணக்கம். ஐயா, நம்ம ஸ்பீச் பேசும்போது பாத்தீங்கன்னா முடிவு எல்லாமே இருக்கிறதுனாலதான் ரொம்ப கஷ்டத்துக்குள்ளயும் ஒரு பிரச்சனைக்குள்ளயும் உள்ளாகுது. முடிவுன்றது சுமூகமா இருக்க நம்ம பேசிட்டே இருக்கோம். நிறைய அன்பர்கள் என்ன கேக்குறாங்கன்னா, முடிவுன்னு சொல்லி பேசுறீங்க, அந்த முடிவு எப்படி இருக்கும்? அது கேட்கும் போது நல்லா இருக்கு. ஆனா நாங்க அதை ஒரு இமேஜினேஷனாவோ ஏதாவது பண்ணி பார்க்கும்போது முடிவா அப்படின்னு ஒரு பயத்துக்குள்ளாகுது. அதே மாதிரி நிறைய அன்பர்கள்ல இது ஒரு கேள்வி. முடிவுன்னு சொல்லி சொல்றீங்க, அந்த முடிக்கிறதுக்கு நான் எதுக்கு பிறக்கிறேன்? நான் ஏன் பிறந்து இந்த விஷயத்துக்குள்ள எல்லாம் போகணும்? முடியும்னா அது நான் பிறக்காம இருந்திருக்கலாம்ல, ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிருக்கலாம்ல. இப்படி எல்லாம் கேள்விகள் எழுப்புது இல்லையா? நம்ம இப்ப முடிவு என்பது என்னன்னா, எல்லாத்துக்குள்ளயும் முடிவு இருக்குது. உண்மைதானே? நம்ம எல்லாருக்கும் முடியணும்ன்ற ஒரு எண்ணம், ஒரு சொல் நம்ம எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான ஒரு சொல்லு. இந்த சொல் நம்ம எல்லாருக்குள்ளயும் தினந்தோறும் டிராவல் ஆகும். ஆமா ஆகுது. உண்மையா இல்லையா? உண்மைங்க. இப்ப நான் மட்டும் இப்ப சொல்லத்த தினந்தோறும் காலங்காலமா எல்லாரும் சொல்லுவார சொல்லுங்க சொல் முடிவு. ஆமா தானே? அதே வார்த்தை நானும் சொன்னேன். ஆனா அந்த வார்த்தை நான் சொன்னதுல நீங்க என்ன முடிவு நீங்க சொன்னீங்களோ அந்த முடிவு உங்க அறிவு சிந்தனைக்கு எட்டிய ஒரு செயல்ல ஒரு முடிவு. எப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும் நம்ம வீட்டுல, எப்ப முடியும் சொல்றீங்களா? ஏன் முடியும்னு கேக்குறீங்க? தொடர்ந்துட்டே இருக்குமே, சும்மா பேசுறேன் சொல்றோமா இல்லையா? ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு விழாவோ ஏதோ ஒன்று வச்சிடும், வச்ச உடனே இஷ்டமா நீ எப்போ முடியும்னு இருக்கும், மிச்சாதான் ஒரு திருப்தி. சொல்றீங்களா? இதே போல ஜாபுக்கு போறோம், ஒரு வேலை செய்யறோம், வேலையை எடுத்துட்டோம், அந்த வேலையை எடுத்துக்கணும், வேலை எப்போ முடிஞ்சா அப்பதான் எனக்கு காசு வரும், அதாவது சந்தோஷம் நிம்மதியா இருக்கும். இல்லை அது வெறும் சொல்ல குத்துனே இருப்பாங்க, என்ன பிரஸ் சொல்றோமா? முடிவு. இதுக்கு என்ன அர்த்தம் இந்த வார்த்தை? ஆமா, இது எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு இந்த ஒரு வார்த்தை முடிவு. இது இந்த முடிவுன்றது ஆரம்பம் தோன்றிய போது அதுக்கு தேவை முடிவு. உண்மையா இல்லையா? தோற்றுவிக்கும் போது என்ன தோற்றுவிச்சாச்சு, தோற்றுவிச்சா அதை எண்ட் பாயிண்ட் திருப்பி அதை க்ளோஸ் பண்ண என்ன ஆகணும்? முடிவாகணும். அதுதான் உங்க வாழ்க்கையோட ஒன்றிய ஒரு பயணம். அந்த பயணத்துக்கான இயக்கத்துல நம்ம இருக்கிறோம். இப்போ ஒருத்தர் கேட்டாங்க, நான் முடிக்கணும்னா நான் ஏன் பிறக்கணும், நான் ஏன் திருப்பி பிளான் பண்ணணும், நான் ஏன் திருப்பி உற்பத்தியா நான் ஏன் முடிக்கணும்? நீங்க இருக்கிறீங்க, இப்ப சோர்ஸிங்க டிராவல் இருக்குது, டிராவல் இருக்கும்போது நீ பிறகுற முடிக்குது, முடிவு நோக்கிய பயணத்துக்கோசம் நீ பிறந்திருக்கிற. நான் முன்னாடியே நான் பிறக்காம அப்படி முடியலாம் தானே? முடியலையே, நான் டிராவல் இருந்தேன். அப்ப அந்த மூவிங்னாலதான் இந்த ஏக்கம் இருக்கிறதுனால இந்த ப்ராசஸ் நடக்குது, இந்த ஏக்கம் நடக்குது, சுழற்சி நடக்குது. உண்மைதானே? ஒரு விஷயம் உற்பத்தி இந்த ஒரு விஷயம் பாருங்க, எதுக்கு பேரு தான் க்ளோஸ் அண்ட் ஓப்பன். புரியுதுங்களா? முடிவு. ஒரு கணமும் இங்க எல்லா விஷயமும் அப்படிதான். ஒரு கணமும் முடிவுன்னு ஒண்ணு இருக்கும், திருப்பி ஓப்பன் ஒண்ணு, க்ளோஸ்ட்னு ஒண்ணு இருக்கும், ஓப்பன் ஒண்ணு இருக்கும். உண்மையா இல்லையா? ஒரு கணமும் எல்லாத்துக்குள்ளயும் பட்ட வட்டமா இருக்கும். இதை நம்ம எல்லாரும் மாத்தியாவும் சிந்தனையும் நம்ம எல்லாருக்குள்ளயும் தினதோறும் ஓடக்கூடிய ஒரு சிந்தனை. இப்ப காலையில கிளம்பி வேலைக்கு போறேன்னு, வேலைக்கு போன உடனே எப்படா இந்த வேலை முடியும்ன்ற எண்ணத்துல எல்லாரும் உள்ள போகும். உண்மையா இல்லையா? எவ்வளவு சீக்கிரம் முடியும், முன்னாடியே முடிச்சிட முடியுமா தெரியுமா? எத்தனை ஒரு எண்ணம் ஓடி இருக்கு. அந்த மணி 6 ஆயிடுச்சு முடிஞ்சிடா, வா ரொம்ப ரிலாக்ஸா முடிஞ்சிச்சு வேலை. ஆனா நாளைக்கு தொடர போகுது வேலை, அது சந்தேகம் இல்லை. ஆனா இப்ப முடிஞ்சிச்சு இல்லையா? இது முடிஞ்சுன்ற ஒரு எண்ணம் முடிவு. அதுக்கு முடிஞ்சிச்சுன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் வரும் எல்லாருக்குள்ளயும். வருதா வரலையா? நாளைக்கு வேலை தான் இருக்குது, ஏன் ஒரு ரிலாக்ஸேஷன் வருது? நாளைக்கு வேலை தான் செய்யணும், நான் ஏன் முடிச்சு அப்படின்னு சொல்றீங்களா? யாருனா இல்ல யாராயினும் சரி, அது எந்த ஒரு விளையாட்டா இருக்கட்டும், ஒரு எக்ஸாமா இருக்கட்டும், ஒரு வேலைக்கு போறதா இருக்கட்டும், இல்ல ஒரு குடும்பத்துல ஃபங்க்ஷன் இருக்கட்டும், எதா இருந்தாலும் சரி, அந்த ஒரு செயலை ஸ்டார்ட் பண்ணா அந்த ஸ்டார்ட் பண்ணது முடியணும். அது எப்படி முடியணும்? சிறப்பா முடியும், நல்லா முடிஞ்சா ரொம்ப சந்தோஷம். ஆனா முடிவுன்றது கண்டினியூட்டா எல்லாத்தையும். அப்ப அந்த முடிவுன்றது ஒரு எண்ணத்தை நோக்கி நம்ம எல்லாரோட பயணமா போகுது. அப்ப இந்த பயணம் ஏன் அப்படி முடிவுன்ற எண்ணத்தை நோக்கி போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இது இந்த உலகத்தின் இயக்கத்தோட பயணமே முடிவு நோக்கி தான். ஆமா தானே? எது எடுத்தாலும் சரி, எல்லாத்துக்கும் எல்லாம் முடிவு இறுதி. இப்ப நம்ம வாழ்றோம், நம்ம அந்த வாழ்ந்து ஏதாவது சின்ன பிறந்து வாழ்ந்து வயசு இன்னொரு 70-80 வயசுல வாழ்ந்து இறந்து போறோம். இப்ப இதுல முடிவுன்னு ஒரு நாள் தான் நம்ம இறக்குற நாள் முடிவு. உண்மைதானே? இப்ப முடியுது, அதனால முடிச்சுட்டா இருக்க முடிவு. இப்ப இந்த முடிவு ஏன் நம்ம எல்லாரும் கேட்கிறோம்னா, முடிவு என்பது ஒண்ணுதான் நம்மளை பொறுத்தவரைக்கும் முழு இன்பம், முழுமையான இன்பம் முடிவு தான். அதுல நீங்க எந்த சந்தேகப்படாதீங்க. இப்ப எல்லாரும் தெரியும் தானே, ஒண்ணுமே எல்லா வேலையும் பாரு, எல்லாம் செஞ்சு லாஸ்ட்ல போயிட்டு அப்படி தூங்கணும் அப்படின்னு அப்படி ரெஸ்ட் எடுக்கும்போது தான் முடிவு. தன்னை மறந்து தன்னை மறந்தோம், நீங்க எதுவுமே இருக்காது, நீ இருக்க மாட்டோட எதுவுமே இருக்காது. முடிவு. அந்த முடிவு திருப்பி தோற்று வைக்கும். இதுக்கு இப்ப என்ன க்ளோஸ்ட்.
இப்போ தினந்தோறும் இந்த நிகழ்வு நம்ம எல்லாருக்குள்ளயும் நடக்கும். தினந்தோறும் க்ளோஸ்ட் ஆகும், ஓப்பன் ஆகும், க்ளோஸ்ட் ஆகும், ஓப்பன் ஆகும். இந்த நிகழ்வு இந்த அந்த சராசரத்துக்கு பொதுவான ஒரு நிகழ்வு. அது எல்லாத்துக்குள்ளயும் ஈக்குவலஸா இருக்கும் நிகழ்வு. ஏன்னா முதல்ல ஓப்பன் ஃபர்ஸ்ட், மீண்டும் க்ளோஸ்ட் ஆகும். இந்த ரெண்டு நிகழ்வு கண்டினியூஸா இருக்கும். அதுல நம்ம சொல்ற பிக் பேங் தியரி சொல்றோம், பெரு வெடிப்புன்னு சொல்றோம். இந்த பெரு வெடிப்புன்றது நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப நம்ம ஒரு பாம்பு போட்டு அந்த பாம்பு வெடிச்சிச்சு, பாம்பு வெடிச்ச உடனே அவள் தான் அது, அதோட அதுல நடக்கிற நிகழ்வு, நம்ம வளர்க்கிற வலி, துன்பம், வேதனை, அதை பத்தி பேசுவோம். இதைதான் நம்ம இந்த இயக்கத்துக்கும், இயக்கத்துல இருந்து பிக் பேங் தியரி அந்த சிறு புள்ளி ஒரு வெடிப்பு வெடிச்சு அது பெரு வெடிப்பா மாறி அதுல இருந்து நிகழ்வு. ஆனால் என்ன நடக்கும்னா, ஒரு வாட்டி அந்த வெடிச்ச அந்த ஒரு வெடிப்பு, அந்த வெடிப்பு பாத்தீங்கன்னா கண்டினியூஸா தொடர்ந்து வெடிக்கும், திருப்பி க்ளோஸ் ஆகும், வெடிக்கும், திருப்பி க்ளோஸ் ஆகும், வெடிக்கும், திருப்பி. இதுதான் அதோட பர்பஸ். இங்க நடக்கிற மொத்தத்துக்குமான ஒரு மூலமான விஷயம் என்னன்னா இதுதான் நடக்குது. இது எல்லாத்துக்குள்ளயுமே யூக்ளேஸா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ரிப்பீட்டடா ஒரு விஷயம் தான் ரிப்பீட்டட். இப்ப சொல்ற உலகம் வந்து சுழற்சி சுத்தின இருக்குது, போனவங்க திரும்ப வருவாங்க, திரும்பி போவாங்க, திரும்ப. இதுல என்ன நடக்குதுன்னா இப்படி எல்லாம் நடக்காது. அது க்ளோஸ்ட், ஓப்பன், இந்த ரெண்டு நிகழ்வு மட்டுமே இதுல கண்டினியூட்டா இருந்துட்டே இருக்கும். இதை நீங்க எல்லாத்துக்குமே பொறுத்திக்கலாம், இந்த சுழற்சிக்கும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி விஷயத்துக்கு வச்சுக்கலாம். ஆனா இங்க நடக்குதுன்னா ஒரு வாட்டி வெடிச்ச அந்த வெடிப்பு வெடிச்ச உடனே திருப்பி அந்த டைம் தாண்டி திருப்பி க்ளோஸ் ஆகும், மீண்டும் வெடிக்கும், திருப்பி க்ளோஸ் ஆகும், திருப்பி மீண்டும் வெடிக்கும். இப்ப அந்த நிகழ்வு எங்க நடக்குதுன்னா இப்ப நம்மளுக்குள்ள நடக்குது, நம்ம வாழ்க்கையில நடக்குதா இல்லையா யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் போகுது. இப்ப பசி, நம்ம எல்லாரும் பசிக்குதா? பசி சாப்பிட்டு முடிச்சு முடிச்சிட்டியாப்பா, சாப்பிட்டியாப்பா, முடிச்சிட்டியா, ஒரு வார்த்தை வரும், முடிச்சுட்டு நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், திருப்பி சாப்பிடலாம், முடிஞ்சிச்சு, வருதா? இது எல்லாத்துக்குமே வரும். ஒரு மலம் கழிக்க போறேன், நான் மலம் கழிச்சு முடிச்சுட்டு நான் முடிச்சிட்டேன். நம்ம ஜாப் போடைய வேலைக்கு முடிச்சு முடிச்சிட்டேங்க. ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி முடிச்சா முடிச்சுங்க. எத்தனை வார்த்தை பாருங்க, முடிஞ்சிச்சா, முடிவு அப்படின்ற வார்த்தை நம்ம எல்லாருக்குள்ளயும் ஈக்குவலஸா தினந்தோறுமே நம்ம வாழ்க்கையோட ஒன்றிய ஒரு சொல், முடிவு. இதே முடிவு தான் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றவங்க எல்லாருக்கும். முடிவு ஒண்ணுதான் அவங்க எல்லாருக்கும் இன்பம். ஆனா நீங்க எல்லாரும் இதை தான் தினந்தோறும் சொல்றீங்க, பேசுறீங்க, சிந்திக்கிறீங்க. ஆனா இப்ப நான் சொல்லும் போது மட்டும் உங்களுக்கு என்ன முடிவுன்னு எப்படிங்க பயமா இருக்குது, கஷ்டமா இருக்கு. நீ சொல்றது சரியில்லை, தப்பு கிடையாது, சரிதான். ஆனா நீ எதை நினைச்சு சொன்னியோ, நீ எதை நினைச்சு எல்லாத்தையும் முடிவு வேணும். சாப்பிட்டியாப்பா, சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, திருப்தி ஆச்சு, எல்லாத்தையும் முடிச்சிட்டா திருப்தி ஆகும். முடிக்கலங்க, சாப்பிட்டே இருக்கிறேன், வேலை செஞ்சுனே இருக்கிறேங்க, முடியல, முடிஞ்சா முடிச்சுங்க அப்படின்னு ஒரு திருப்தி வருதா. இதுதான் அந்த ஒரு கணம், அது க்ளோஸ்ட். இயக்கம் எப்படி ஓப்பன் ஆச்சு, க்ளோஸ் ஆச்சு. இதே நிகழ்வு தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓப்பன் ஆகும், ஒர்க் முடியும் க்ளோஸ் ஆகும். புரியுதுங்களா? நீ எதனா ஒண்ணு நீ செய்ய ஆரம்பிக்கும் போது ஓப்பன் ஆகும், திருப்பி செஞ்சு முடிச்சுட்டா க்ளோஸ் ஆகும். இந்த வாழ்க்கையில நீ காலையில இருந்து தொடர்ந்து வேலையை வெட்டி போய் செஞ்சுட்டு வந்து அப்படி அப்பாடான்னு படுக்கும்போது க்ளோஸ் ஆகும், திருப்பி காலாமல் திருப்பி ஓப்பன் ஆகும். இந்த நிகழ்வு எல்லாத்துக்குள்ளயும் ஈக்குவலைஸா நடக்கக்கூடிய நிகழ்வு. அப்ப நம்ம எல்லாரும் எதை நோக்கி ஓடுறோம் பாருங்க, முடிவை நோக்கி ஓடுறோம், முடிக்கணும். உண்மைதானே? எல்லாரோட கோல் என்ன, எல்லாரோட அச்சீவ்மெண்ட், எல்லாரோட கோல், நான் வெற்றி எல்லாமே சொல்றீங்க, முடிவு. அது என்ன முடிவு? நீ எதை நோக்கி ஓடுறியோ அதுல ஒரு வெற்றியாளனா மாறிட்டா முடிவு. உண்மைதானே? இதுதான் எல்லாருக்கும் அவங்களோட சைட்ல அவங்க அச்சீவ்மெண்ட் முடிச்சா சூப்பரா முடிச்சா எல்லாத்துக்கும் ஒரு முடிவுன்ற ஒரு சொல் இருக்கும். அது எதுவாயினும் சரி, அது கெட்ட செயலோ நல்ல செயல், எந்த செயலும் முடிவு தான் அதுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட். ஆனா அந்த எண்ட் பாயிண்ட் மீண்டும் தொடரக்கூடிய பாயிண்ட். முடியும், மீண்டும் தொடரும். ஆனா நம்மளுக்கு முடிவு தான் வேணும். அந்த முடிவை நம்ம எல்லாரும் நித்தியமா இன்பம் வரணும். நம்மளுக்கு எப்பவுமே அந்த முடிவுன்ற முடிவு தான் இருக்கு, தவிர்த்து மீண்டும் தொடக்க வேண்டாம் என்ன நம்ம யாருக்கிட்டையுமே இல்லை. தொடக்கணும், தொடங்கணும், 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 தொடங்கணும்ன்ற அப்படியே முடிக்கணும்ன்ற, தொடங்கணும்ன்ற அப்படியே முடிக்கணும்ன்ற. உங்களுக்கு தொடக்க வேணுமா, முடிவு வேணுமா? முடிவுதான் வேணும். அப்புறம் எதுக்கு தொடக்கம்? இது புரியுதா இல்லையா நம்ம யாருக்குமே? இது ஏக்கத்துக்கு காரணம் பாருங்களேன். இந்த ஏக்கத்துல நம்ம நியாயத்துல யாருக்கு வாதத்திலயா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப துன்பம், எவ்வளவு பேர் பேசுவாங்க, எவ்வளவு பேர் நோயில, துன்பத்துல, வலியில, வேதனை, எவ்வளவு பேர் அவசரப்படுறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. அதை அவசரப்படுறவனும் இது தொடங்கணும்னு சொல்றான், அவசரப்படாம இருக்கிறவனும் தொடங்கணும்னு சொல்றான். முடிவுன்றதை நீங்க எல்லாரும் தினந்தோறும் சொல்றீங்க. ஆனா முடிவு வேணும்னு சொல்லி நீங்க தொடங்கணுன்றது கொஞ்சம் தான். ஆனா முடிவுன்றது உங்க எப்பவுமே உங்கள்கிட்ட சொல்லுது, முடிக்கணுங்க, முடிஞ்சிச்சுங்க, சந்தோஷமா எல்லாம் முடிவு நோக்கி தான் ஒரு சிந்தனை. ஆனா தொடங்குங்க. ஆனா நிறைய பேர் சொல்றாங்க, இல்லைங்க எனக்கு தொடங்குன்னு தெரியும், அதனால இந்த முடிவு வந்து நிம்மதியா இருக்குது. முடிவு நீங்க ஒரு வேலையை செஞ்சு முடிச்ச கடமே முடிச்சு அப்படின்னு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அந்த ஆசுவாசம் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அக்கணமே அது க்ளோஸ்ல போயிடும். க்ளோஸ்ல போனே நீ ஃப்ரீ ஆயிட்டு அடுத்த சூழலுக்குள்ள, அடுத்த செயலுக்குள்ள நீ போவாருங்க. ஆனா கனவு தோணிச்சு, அது முடிவானா முடிவு தான். அது தோன்றிய ஒரு மேக்சிமம் அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ஒரு முடிவு நல்லா வெளியே வந்துடும். திருப்பி அது அப்படியே திருப்பி ஓப்பன் ஆகும்போது வேற ஒரு சிந்தனை உள்ள என்ட்ரி போடும்.
அது என்ட்ரி ஆகும்போது திருப்பி அது ஓப்பன் ஆகி நான் வீட்டுக்கு போனேன், இங்க போனா சரி, அதை பத்தி அப்படியே ஓடும். இதெல்லாம் முடிஞ்சு திருப்பி ஒரு முடிவு தேடும். எல்லாம் படுக்க போறேன், லாஸ்ட் அது படுக்க க்ளோஸ் ஃபுல். திருப்பி காலையில் வேலைக்கு போனோம், அதை பத்தி சிந்திக்க மாட்டேன். அவள் தான் இதோட முடிஞ்ச வேலை. காலைல திருப்பி தூங்கியும் போது முடிவு திருப்பி ஏந்துக்கணும். விழிப்பு ஆகும் போது திருப்பியும் பழைய மாதிரி ஓப்பன் ஆகி திருப்பி ஸ்டார்ட் ஆகி போகும். இப்ப நம்ம எல்லாருக்கும் என்ன தேவைப்படுதுன்னா முடிவு தான் தேவைப்படுது. முடிவு என்பது இன்பம், அதுவே சுகம், அதுவே சுதந்திரம். நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம், அது நம்ம பெருசா எடுத்துக்கவே மாட்டோம். ஏன் எடுத்துக்க மாட்டோம் எனக்கே புரியல. இது எவ்வளவு பெரிய அறியாமையான ஒரு விஷயம். உண்மைதானே? முடிவு நோக்கி தான் ஓடுற அந்த முடிவு நம்மளுக்கு நித்தியமா அந்த முடிவே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இன்பமாவே இருக்கும். என்ன இப்ப தொடக்கம் இருக்குது, முடிவு நோக்கி அது ஓடுது. நம்ம எல்லாரும் எதை நோக்கி நம்மளும் அதை நோக்கி தான் ஓடுறோம். ஒரு கணமும் அது ஒரு கேம் ஆரம்பிச்சிருங்க. அந்த கேம் எப்ப முடியும் எல்லாத்தையும் ஓடுங்க ஓடாத. நீ ஜெயிக்கிறியோ தோக்குறியோ முடியுமா? சீக்கிரம் முடியுதானே ஓடுமா? எல்லாருக்குள்ளயும் ஓடும். இப்ப முடிஞ்சாதானே ஓடும். ஏன்னா ஃப்ரீ ஆக முடியும். முடியலன்னா ஃப்ரீனஸ் கிடையாது. அது என்ன எவ்வளவு விளையாட்டுதான் சரி, நீ விளையாண்டுனே இருக்க முடியாது. முடிவு ஒன்னே முடியும். அந்த முடிவு ஒன்ன நோக்கிய பயணம் தான் இந்த ஒரு மனிதனோட பத்தி கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது. இந்த ஏக்கத்தோட பயணமே அதுதான். அதுல நீ ஒரு பொருள், அவ்வளவுதான். நீங்க தானே சீன் எல்லாரும் மனுஷன் நம்ம போய் முடிக்கணுமா? நம்ம இங்கதான் மரியாதையே வேலை செய்யுது. நீன்றது ஒரு சிறிய பொருள், நீயும் இந்த இடத்துல ஒரு டெஸ்ட் பார்ட்டிகள் தான். அப்படி இருக்கும்போது இந்த ஏக்கமே அதை நோக்கி தான் ஓடுது. இந்த அண்ட சராசரம் நீங்க சொல்ற எல்லாமே முடிவை நோக்கி பயணத்துல போகுது. அந்த முடிவுல நீயும் ஒரு பொருளா இருக்கிற. இது எல்லாத்துல ஒரு வர நீ ஒரு பொருள், நீ அதை நோக்கி தான் ஓடுற. ஆனா உங்ககிட்ட அந்த பஞ்ச போது 2 வெளிப்பாடா இந்த உடல் கிடைச்சு இந்த உடல்ல இருந்து ஒரு வார்த்தை வருது. இந்த வார்த்தையை கொண்டு எப்படி சிந்திக்கணும்னு யோசிக்கணும். உண்மைதானே? சிந்தனை என்ன? எவ்வளோ வலி, இங்க துன்பம், நோய், வேதனை எல்லாமே அதான். நீ எங்க சுகம் சந்தோஷம் வந்தது இருக்கு தெரியவே இல்லை. புளியளவு கூட சந்தோஷம் இருக்குதானா இல்ல. அது எப்ப இருக்குதுன்னா ஒரு காலம் சந்தோஷம் முடியும் போது இருக்குது. முடியும் போது ஒரு இன்பம், முடியும் போது ஒரு இன்பம். உண்மைதானே? முடிவின் போது இன்பம். நீங்க எந்த ஒரு செயல இருக்குங்க, சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் வேலை செய்யும் போது எல்லாம் பண்ணும் போதும் எல்லா வித செயலை செய்யும் போது இன்பம் இருக்குமான துளி அளவு இருக்கும். அதுல ஒரு துளி டிராப்பா தான் இருக்கும் எல்லாத்துலயுமே. நீ என்ன ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுனாலும் சரி, ஆடை போட்டுனாலும் சரி, மேக்கப் பண்ணிக்கலாம் சரி, நீ ஒரு பொண்ணோட வெளியே சுத்தினாலும் சரி, இல்லை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் சரி, நீ குழந்தை குட்டி பெற்றுனாலும் சரி, நீ ஒரு பெரிய ஜாபுக்கு அச்சீவ் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு கேமை போய் கலந்து அந்த கேம்ல வெற்றி என்ன பண்ணாலும் சரி, அந்த வெற்றி எல்லாமே நடக்கும் போது உங்ககிட்ட அதுல இன்பம் கிடையாது. முடிவப்பதான் அது முழுமையா வெளிப்படும். எல்லாத்துக்குள்ளயும் முடிவப்பதான் வெளிப்படும். ஆனா அதுக்கு முன்னாடி சிறிய துளி தான் கிடைக்கும். அதுல அந்த துளினா ஆனந்தம். டக்குன்னு அதே முடிவுதான். ஜெயிச்சிட்டேன்னா முடிவு. உண்மையா இல்லையா? தாண்டிட்டேன்னா அதுக்கு பேர் ஒரு முடிவை தாண்டிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் முடிவு. இந்த முடிவுன்ற வார்த்தை எல்லாருக்குள்ளயும் இருக்கும். அது முடிவு முடி 2 விஷயம் பாருங்க. முடிவு முடி என்பது இதை குறிக்குது. முடிவு என்பது நம்ம இயக்கத்தோட முடிவை குறிக்குது. இந்த முடி இந்த உலகத்தோட எண்டுல இருக்கிறது முடி. இந்த உடம்போட எண்டுல இருக்கிறது முடி. இந்த உடம்போட எண்டு இந்த உடம்போட அவுட்டர் பேஸ், அவுட்டர் பாடியோட வெளியே வர்றது லாஸ்டா இருக்கிறது. இந்த உடம்பு லாஸ்ட் என்று பார்த்தா முடிதான் இருக்கு. அதுதான் முடிவு. அதுதான் சாஃப்ட்னஸ். நான் சொல்லி நேரடியா பேசுறேன். அதுதான் சாஃப்ட்னஸா இருக்கு. முடி ரொம்ப சாஃப்ட். நான் சொன்னல சாஃப்டா இருக்கும், மிருதுவா இருக்கும், ரொம்ப மெல்லியதா இருக்கும். எல்லாமே இருக்குது பாருங்க. ரொம்ப மெல்லியது இருக்குது, ரொம்ப சாஃப்ட்னஸ் இருக்குது. எண்ட் ஆஃப் லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்குது. அதான் முடிவு முடி. இதெல்லாம் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா, இது இந்த உடம்போட கனெக்ட் ஆன ஒரு பொருள், நம்ம வாழ்க்கையோட ஒன்றிய ஒரு பொருள், நம்மளோட எண்ணமே அதை நோக்கிய பயணத்தோட போறது ஒரு நிகழ்வு. ரெண்டாவது ஏக்கம் ஆரம்பிக்கும் போது அதை ஆரம்பிச்சா முடிவு தான் அதோட அடுத்த ஸ்டெப். 2 விஷயம் தான் இருக்கும். தோற்றம் மறைவு. இந்த 2 விஷயம் தான் இருக்கும். இந்த தோற்றம் மறைவுன்றது எல்லாத்துக்குள்ளுமே பிளஸா இருக்கும். ஏன்னா எது முதல்ல எப்படி உருவாச்சோ அப்படிதான் இயங்க முடியும். இப்ப அதை கூட இந்த பயணம் அப்படியே வாட்டத்துல போயினே இருக்கு. அப்ப எல்லாத்துக்குள்ளயும் இந்த முடிவு நோக்கிய பயணம் மட்டும் தான் இருக்க முடியும். அதனாலதான் நீங்க எது எடுத்தாலும் முடிவு முடிச்சா வெளியே போயிட்டு வந்துட்டாரா திருப்தியா முடிவு. அது போயிட்டேன், ஓப்பன் ஆயிடுச்சு, முடிவு உள்ள வந்துட்டேன், க்ளோஸ்டேன், முடிவு. இது எல்லாத்துக்குள்ளயுமே இருக்கும். நம்ம எல்லாரோட பாருங்க, பார்த்து பத்திரம் போயிட்டு எல்லாமே நம்ம சொல்றது எல்லாமே பாருங்க, வந்துரு முடிஞ்சிடும், ஜெயிச்சிட்டியா. இதெல்லாமே முடிவுக்கான ஒரு வேட். இதுதான் நம்மளோட ஆசையும் தான், இந்த ஏக்கத்தோட ஆசையும் தான், இங்க இருக்கிற அனைத்துத்தோட ஆசையும் அதுவே. ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளயும் இன்பம் சுகம் என்ன இருக்குது, அது முடிவுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. கட்டாயம் மத்த எதுக்குள்ளயும் கிடையாது. அது கிடையாது. நீங்க எப்படி என்ன சொன்னாலும் சரி, எது பண்ணி எல்லாம் பண்ணி கஷ்டப்பட முடியும்.
கிடைச்சது. அப்ப ஏன் அந்த முடிவு என்பது என்ன? அந்த முடிவு என்பது தான் முடிவு. அப்ப அந்த முடிவு தான் நம்மளுக்கு வேணும். அதுதான் இங்க என்ன சொல்ற, முடிவு இறுதியில் இருக்கிறது. அது நம்ம உடம்புக்குள்ள ஒரு முடியா இருக்கிறது. இந்த உடலோட லாஸ்ட் எண்டு பாயிண்ட்ல இருக்கிறது முடிவு. அதோட பேஸ் தான் முடிவு. இப்ப நம்ம எல்லாரும் முடிவு நோக்கிய பயணத்துல தான் இருக்கும். அந்த முடிவு எப்படி முடியணும்? முடிவுன்ற சொல் நம்மளுக்குள்ள எப்பவுமே டிராவல் இருக்கு. முடிவு என்றால் இன்பம்னு அர்த்தம், முழு சுதந்திரம்னு அர்த்தம், சுகம்னு அர்த்தம், நித்தியமான இன்பம்னு அர்த்தம், சொர்க்கம்னு அர்த்தம். அதுக்கு பேரு முடிவு. ஏக்கம் கிடையாது. அதை தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுங்க. நீங்க எல்லாம் பாருங்க, என்ன வேணா கொடுக்குறேன், இந்த போய் ஜாப் பண்ணுங்க, ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம், இப்போ என்ன வேணா தரேன், அந்த 1 லட்சம் சம்பளம் கொடுத்து 8 hour வேலை பண்ணாதுங்க. அந்த 8 hour முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த சம்பளம் உனக்கு. அப்பதான் முடிவு. அப்பாடான்னு என்ன வரும். நீ வேலை செய்யும் போதெல்லாம் வராது, துளி துளி தான் வரும். முடிவுதான் உனக்கு அந்த தன்மை. முடிவு தான் எதாயினும் முடிவு மட்டுமே சுகம், முடிவு மட்டுமே சுதந்திரம், முடிவு மட்டுமே இன்பம். இதை தயவு செய்து நீங்க எல்லாரும் புரிஞ்சுங்க. நம்ம வாழ்க்கையோட ஒன்றிய ஒரு பொருள் முடிவு. கட்டாயம். அதை நோக்கிதான் நம்ம பயணம். அப்ப இந்த முடிவு என்பதை இப்ப நான் சொல்றதை நீங்க நல்லா கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க. அப்ப அந்த முடிவு எப்படி இருக்கும்? சுகமா இருக்கும், சுதந்திரமா இருக்கும், அது ரொம்ப சாஃப்டா இருக்கும், ரொம்ப மெல்லியதா இருக்கும். புரியுதுங்களா? அப்போ அது முடிவுன்றது எப்பவுமே சுகமா இருக்கும். நம்புங்க. இந்த நம்பிக்கை நான் ஏன் சொல்றேன்னா, இங்க நம்புனா இந்த வேர்டு உங்களுக்குள்ள டிராவல் இருக்கும். ஆல்ரெடி இருக்குது. அந்த டிராவல் இருக்கிறது உங்களுக்கு புரியல. இப்ப நான் சொல்லும் போது புரிஞ்சிருக்க. நீங்க எல்லாரும் முடிவுனா முடிவுனா இதான் பார்த்தனா நமக்கு தோணுது. சந்தோஷம் இல்ல? ஆமா. முடிவுகளுக்கு சந்தோஷம். அப்ப ஏன் நீ முடிவுங்கிற? நீ என்ன வேணா பண்ண, ஒரு பெரிய ஜாப் படிச்சுட்டு என்ன தோணும், இந்த கஷ்டம் இருக்குமா, அது கஷ்டம் இருக்குமா, இதுல எல்லாம் சொல்லுவேன். ஆனா கட்சதுக்கு அப்புறம் முஞ்சா நல்லா இருக்கிற வார்த்தை தான் வரும். கிடைக்கிறது முடியாது, கிடைக்கிறது முடியாது, திறக்கிறது மூடுறது, திறக்கிறது மூடுறது. இந்த 2 நிகழ்வு தான் நம்ம லைஃப் அப்படிதான் போகுது. இது கட்சி நல்லா இருக்கும், எனக்கு அது கட்சி நல்லா இருக்கும், இது கட்சி. நீ கட்சிதான் நான் சொல்லும் போதே உன்னை கட்சிதான் அர்த்தம். எப்படி நீ சொல்றது? ஆமா, கிடைச்சுதா அப்படின்னா உன்னை கடிக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு பேரு ஆசை. கட்சிதா, இது கட்சிதா, அது கட்சிதா. ஆசை, ஆசைன்னா உன்னை அது கடிக்கும்னு அர்த்தம். கடிச்சா உனக்கு அது வலிக்கும்னு அர்த்தம். நீ இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இருக்கும், அது உன்னை இருக்கினே இருக்கும்னு அர்த்தம். ஆசையை துன்பத்துக்கு காரணம். புரியுதா? இப்ப இந்த வேர்டு எப்படி வருது பாருங்க. நீ இருக்கணும்ன்ற அந்த இருக்கணும்ன்ற ஒரு வார்த்தை இறுக்கமாயி உன்னை கடிக்குது. புரியுதா? இது கிடைக்குமா, அது கிடைக்குமா? கிடைக்கும், நல்லா கிடைக்கும். கடிச்சதுக்கு அப்புறம் சொல்லு, அது கிடைக்குமா கிடைக்குமான்னு கேட்ப. கடிச்சிடும், கடிச்ச உடனே முடியுமா முடியுமா முடியுமா, இதெல்லாம் ஓடுற வாழ்க்கை. எதுக்கு கிடைக்குமா, எதுக்கு முடியும்? அப்போ இந்த பயணம் இருக்குது. இந்த இயக்கத்துல போயின்னு இருக்கோம். இப்ப இந்த இயக்கத்துல முடிவு வேணும். ஏன் இது இல்லாம இருக்கலாமே, இது ஏன் நடக்குது, இறைவன் இல்லையா, அவர் தெரியாதா, அவருக்கு தெரியாம நடக்குது. இந்த கான்செப்ட் தயவு செய்து போகாதீங்க. இதுல போய் நம்ம எதையும் உணர்வோ புரிஞ்சுக்கவோ முடியாது. இருக்கிறது நம்ம வழி, இருக்கிறது நமக்கு, நம்ம தான் இங்க அனைத்துமா இருக்கிறோம். அதை தயவு செய்து எல்லாரும் ஆழ்ந்து புரிஞ்சுட்டீங்கன்னா தெரிய வந்துடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், முடிவு நோக்கி பயணத்துல இருக்கிறோம். அந்த முடிவு என்பது சுகமாவும் சுதந்திரமாவும் இருக்கும், அது சந்தேகம் இல்லை. அந்த முடிவு நோக்கி எல்லாருமே போறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அன்புன்ற ஒரு செயலுக்குள்ள ஆழ்ந்து போகணும். இப்ப எல்லாருக்கும் பாருங்களேன், ஒரு நோய் விட்டுருன்னு நோய் இருந்தீங்கன்னா நல்லா இருக்குமா முடிவு கேட்கறாரு. ஒரு பசியா இருக்கும், பசியா இருந்தா நல்லா இருக்குமா கேட்கறாரு. ஒரு ஜீவராசி, உண்மைதானே, ஒரு ஜீவராசி பசிக்கு தண்ணி தாக்கத்துக்கு, ஒரு வீடு அது வீடு, இது எல்லாமே நம்ம செய்யலாம். இதெல்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஒரு முடிவு ஏற்படும். ஒரு வீடுல வச்சுட்டு ஒரு வீடு வச்சிருக்கீங்களா, வா வீடு வச்சுட்டா, அது ஒரு முடிவு. வீடை தேடிய பயணத்துல இருந்தது, வீடு கிடைச்சாச்சு, முடிவு கிடைச்சிச்சு. அந்த இடத்துல நீரை தேடிய பயணத்துல இருக்குது, நீர் கிடைக்குது, முடிவு கிடைக்குது. அப்பா உண்மைதானே. உணவை தேடி பயணத்துல நம்ம ஓடுறோம். மூணுத்தையும் ஓடி அப்பாடா அப்படின்னு போயிடும். திருப்பி காலையில இருந்து ஓடி திருப்பி இதேதான் ஓடும். இதே ஓட்டம் எல்லா உயிரும் ஓடுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அன்புன்ற ஒரு செயலுக்குள்ள ஆழ்ந்து போய் ஒரு உயிரோட துன்பத்தை நீக்கக்கூடிய முடிவு கொடுக்கணும். அது நோய் நீக்கிய முடிவு, வீடு நீக்கிய முடிவு, உண்மைதானே, உணவு நீக்கிய முடிவு. புரியுதுங்களா? நீர் தேவைன்றத நீரை கொடுத்து நீர் நீக்கிய முடிவு. இதை நம்ம கொடுக்கும்போது என்ன, அவங்களுக்குள்ள ஒரு முடிவு ஏற்படும். அந்த முடிவு ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்கும். அந்த ஆனந்தத்தை கொடுத்த உனக்கு அது திருப்பி அதே ஆனந்தம் திரும்பி வரும். முடிவுனா என்ன அப்படின்ற அறிவு, இந்த அறிவு வந்துக்குது எனக்கு. அந்த அறிவு கொண்டு தான் நான் பேசுகிறேன். முடிவுன்ற ஒரு வார்த்தையை வச்சு முடிக்க வச்சிருக்கணுன்ற முடிவு பண்ணிட்டு நான் அதெல்லாம் முடிவோடே இருக்கிறேன். இந்த முடிக்காம போகக்கூடாது. இந்த முடிவை நோக்கி தான் இந்த அண்டசரம் இத்தனை கோடி யுகமா இது நடக்கிறதுக்கான செயலே முடியணும்ன்ற எண்ணம் தான் அதுக்குள்ள ஒரு முடிவா இருக்கு. அந்த முடிவை நோக்கிய பயணத்தை இந்த இயக்கம் பயணம். புரியுதுங்களா? புரியுது. இப்ப எதோட முடிக்கணும்னு என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டேன், முடிக்கணும் என்ன பண்ண முடியும்? அப்படியே ஒரு முடிவா, அதை எந்த ஆப்ல கொண்டு போய் முடிக்கிறது முடிவா, எண்ட் பண்றதா முடியும். அப்ப அங்க இருந்து டிராவல் இருந்து
ஏக்கத்தோட. அப்போ ப்ராசஸ் இருந்துட்டே தான் இருக்கும், தோற்றம் மறைவு போய்கிட்டே இருக்கும், இது க்ளோஸ்ட் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும், இந்த சுழற்சி சுத்திட்டே இருக்கும், இந்த ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும். அப்போ முடிவு நோக்கி என்னன்றது இது உள்ள தோன்றி தோன்றிய மாதிரி இதெல்லாம் நம்ம சிந்திச்சுட்டே இருக்கணும். முடிவு தான் எங்களுக்கு வேணும், முடிவு தான் வேணும். அந்த முடிவுன்றது என்ன? அந்த முடிவுக்கு நான் எப்படி சிந்திக்கிறது? அந்த முடிவு நோக்கி நான் எப்படி போறது? அப்போ அதே முடிவு நோக்கி இங்க யாரும் கேட்கறாங்க, யாரெல்லாம் முடியலன்னு கஷ்டப்படுறாங்க, யாரெல்லாம் அங்க வலிக்கணும், யார் துன்பத்தை எல்லாம் அவங்களுக்குலாம் அந்த முடிவை கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான இன்பத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான இன்பத்தை நம்ம போகணும். அவனுக்கு உள்ள வலியை நீக்கணும். இப்போ ஒன்று கடிக்குது, எனக்கு முடியலங்க, எனக்கு அந்த கடிக்கிறத நீக்கணும். அப்ப அதுக்கு என்ன கொடுக்கணும்? அது கொடுக்கணுன்ற எண்ணத்தை நம்ம அதிகமாக்கி அவனுக்கு முடிவை கொடுக்கணும். புரியுதுங்களா? வீடுல இருந்து வீடு கொடுக்கணும், தண்ணியில இருந்து தண்ணி கொடுக்கணும், உணவுல இருந்து உணவு கொடுக்கணும், ஆடல இருந்து ஆடை கொடுக்கணும், மருத்துவ மருத்துவ இதெல்லாம் நம்ம கொடுக்க அவங்களுக்குள்ள முடிவு என்பது சுகமாக்கி அவனுக்குள்ள அந்த எண்ணத்தை கொடுத்துனே இருக்கும். இப்ப நம்ம அவங்களுக்கு அந்த முடிவுன்ற ஒரு சுகத்தை ஒரு காலம் நம்ம கொடுத்துனே இருக்கும். அது முழுமையா அது நம்மளுக்கு திரும்பி வரும். ஏன்னா ஒரு பொருளை நீங்க எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் திரும்பி வரும்போது ரெட்டி பார்த்தா வரும். ஏன்னா ஒரு பொருள் இங்க இருந்து டிராவல் ஆச்சுன்னா அந்த டிராவல் வந்து ஒரு பயணம், அந்த பயணத்துல அதுக்குள்ள பெரிய அனுபவம் இருக்கும். அந்த டிராவல் அங்க போய் அங்க இருந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகும்போது திருப்பி ரிட்டர்ன்ல வரும். வரும்போது அதுகிட்ட போய் சேர்ந்து அங்க இருந்து ஒரு அனுபவத்தை பெற்றுக்கும், பெற்றுட்டு திருப்பி முன்னாடி டிராவல் ஆகும், திருப்பி அந்த டிராவல் ஒரு அனுபவத்தை பெறும். போகும்போது ஒரு அனுபவம், அங்க போய் நிற்கும் போது ஒரு அனுபவம், திரும்பி வரும்போது ஒரு அனுபவம். இந்த அனுபவம் ஒரு வாட்டி நீ பிறருக்கு அந்த இல்லைன்ற ஒரு அந்த குணத்தை அவங்களுக்கு வந்து இப்ப நம்ம கொடுக்குறோம், முடிவுன்ற ஒரு குணத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் ஆசைப்பட்டோமே. இங்க இருந்து போகும்போது டிராவல் ஒரு பெரிய முடிவு, ஒரு அறிவை புரிஞ்சுக்கும். அவங்க கிட்ட போகும்போது அங்கிருந்து ஒரு பெரிய அறிவோட முடிவை புரிஞ்சுக்கும். திரும்பி ரிட்டர்ன் வரும்போது நம்ம கிட்ட 3 பங்கா திரும்பி வரும். அப்போ அந்த முடிவுன்னா என்ன அப்படின்ற ஒரு பேரறிவை நீங்க பெறலாம். அதுக்கு ஒரே வழி, பிறர் வழியை உன் வழியா எண்ணுவதே சாதனை. பிறர் முடிவும் உன் முடிவும் ஒன்று. பிறருக்கு முடிவு எப்படி இருக்கும், எனக்கு முடிவு எப்படி இருக்கும் எனக்கு தெரியும். உண்மைதானே? ஒரு வேலை செய்யப்பா சூப்பரா இருந்துச்சு, செஞ்சா முடிஞ்சா இருக்கும், ஒரு சாப்பிட்றோம், இந்த மாதிரி உணவு பயிற்சி நம்ம சாப்பிட்டோம், எல்லாருக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருக்கும். இதே போல அந்த உயிருக்கு தேவை இல்லையா, அந்த ஒரு முடிவு தேடுது இல்லையா, அந்த முடிவை நம்ம கொடுக்கணும், அந்த முடிவை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு எண்ணத்தை நீ போயினே இருக்கு. அப்ப முடிவுன்னு என்னன்னு போயிடும். ஏன்னா முடிவை நோக்கிய பயணம் தானே இது. அப்படித்தான் நம்ம எல்லாரும் வாழ்றோம். முடிச்சா மூச்சுக்கு 30 தடவை பேசுவோம். ஏன் தெரியுமா இது சொல்றோம்? இதுதான் இந்த ஏக்கத்தோட முழு சாராம்சமே அதான். அந்த ஏக்கத்தின் மூலப்பொருளும் நம்ம தான். அப்ப நம்மளுக்குள்ள இனிதையும் அதான் இருக்கும். ஒண்ணுமே மழை ஜோன்னு வரட்டும், நின்னுடுமா, ஏன் மிஞ்சிடுமா எண்ணம் உண்மைதானே? ஏன் போயிட்டுன்னு சொல்லி இருக்கலாம் பார்க்கலாம். ஏக்கம் தானே இது, போயிட்டுமே. ஏன்னா முடிவு மட்டும்தான் நம்மள ஆசுவாசத்தை கொண்டு போக முடியும். கண்டினியூ ஆகக்கூடாது எதுவுமே, முடிவு தான். அப்ப அந்த முடிவு திறந்தாச்சு, இப்ப கண்டினியூல இருந்து. அப்ப நம்மளுக்கு என்ன வேணும்? முடிவு தான். அப்ப அந்த முடிவு சீக்கிரம் நடக்கணும்ன்றது நம்ம எல்லாரும் அதிக வைக்கணும். இது இங்க எனி டைமும் நடக்கிறது க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன். இந்த ஏக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்ப இந்த ஏக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளினா அதுக்கு முடிவு தான் முற்றுப்புள்ளி. அப்ப இந்த முடிவுன்றது நடக்கும்போது மட்டும்தான் நம்ம எல்லாரும் இந்த ஏக்கன்றது ஒண்ணு இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் முடிவா இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? நம்ம எல்லாரும் இருக்கிறோம், தோற்றோம், மறைவு இருக்குது. இதுக்கு காரணமே ஏக்கம் தான் காரணம். அசைவு தான் நம்ம இருக்க வச்சிருக்குது. அசைவு அசைவு இருக்கிற வரைக்கும் உன் இருப்பு இருக்கும், அசைவற்று போனா உன் இருப்பு இருக்காது. ஏன்னா நீ இல்லவே இல்லை. அசைவுனால அதுல இருந்து ஏற்படல ஆற்றல் வெளிப்பாடா இவ்வளவு ஏக்கங்கள். அசைவற்று போனால், ஏக்கமற்று போனால் அதுல இருந்து வெளிப்படுற ஆற்றல் இருக்காது. ஆற்றல்னா நீ காணல் நீனா கரைஞ்சு போற, நீங்க இருக்க மாட்டீங்க. இதுதான் உண்மை. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்ப படம் எடுக்கிறாங்கல்ல, அந்த படத்துல அவங்க என்ன பண்றாங்க? 2 பேர் நடிக்கிறாங்க. நடிக்கும் போது இவங்க வந்து ஒரு கேமரா வச்சு ஷூட் பண்றாங்க. ஷூட் பண்ணும்போது என்ன பண்ண, அந்த நபரை வந்துட்டாங்க வரல. அந்த இதுல இருந்து போற ஒரு ப்ரொஜெக்ட்ல இருந்து போற அந்த ஒலி அவன் நடிக்கிற நடிப்பை அந்த ஏக்கத்தை மட்டும் எடுத்து அது ஒரு படமா போட்டு நம்மளுக்கு காட்டுது. அவன் நடிச்சவன் அவன் போயிட்டான். ஆனா அதுல இருந்து வர ஒரு பிக்சரை மட்டும் பார்த்து நம்ம ஃபீல் பண்றாரு, எல்லாமே பண்றோம்ல. இப்ப இது எப்படி நடக்குது பாருங்க. இப்ப இதுல என்ன நடந்தது? இதுக்குள்ள ஏங்குற ஒரு பொருள் அது இருக்கிற ஆற்றலை மட்டும் எடுத்துக்கணும். புரியுதா? எனர்ஜி மட்டும் கண்டிப்பா. அப்போ இந்த மொத்தமே எப்படி இருக்குதுன்னா, இப்ப நீங்களே பாருங்க, இங்க எனர்ஜி எப்படி கிரியேட் ஆகுது. ஒரே விஷயம் தான். ஒரு பொருள் சுத்திச்சு, இப்ப நம்ம கூட பாருங்க, எனர்ஜி கிரியேட் ஆகணும் அப்படின்னா நீ எதுவுமே பண்ணாம எனர்ஜி கிரியேட் ஆகாது. நீ எதனா ஒண்ணு பண்ணியே ஆகணும், இல்லாம இருக்க முடியாது. இப்ப நீ சும்மா இருந்தா கூட உள்ளுக்குள்ள ஒண்ணு ஏத்த இறக்கமா போயிடும், சுவாசம் பண்றல. ஏன்னா எதுவுமே பண்ணாம இருந்தா எனர்ஜி எக்ஸ்ட்ரா ஃப்ளோ ஆகாது, ஸ்டாப் ஆயிடும். அப்போ நீ சும்மாவும் இருக்க முடியாது. ஏன்னா நீ எனர்ஜி சோர்ஸ். நீ உள்ளுக்குள்ள இது காத்து சுவாசம் போகும், சுவாசம் வரும். நீ வரும்போது உள்ளுக்குள்ள எல்லா பொருளும் அசைஞ்சா எனர்ஜி கிரியேட் ஆகும். அதுதான் இங்க நடக்குது. அப்ப இந்த எனர்ஜி கிரியேட் ஆகிற வரைக்கும் நம்மளுக்குள்ள ஒரு ப்ராசஸ் வந்துட்டு இருக்கு. உடல் வளரும், சிந்திக்கும், யோசிக்கும், எல்லாமே பண்ணும். இந்த எனர்ஜி கிரியேட் ஆகுது சோர்ஸ் முடியும் போது இந்த மரணிக்கும், நார்மல் ஆகும்.
இதே தன்மை எல்லாத்துக்குள்ளே இருக்குது. எல்லாம் முடிவு நோக்கி பயணத்துக்கு இந்த நிகழ்வு நடக்குது. இப்ப இந்த பூமி பாருங்க, பூமி வந்து சுத்துது. நம்மளால தெரியல பூமி. நீங்க வேணா பூமி சும்மா மட்டமாக நினைச்சதுலாம் சோர்ஸ் இருக்குது. அந்த அளவுக்குலாம் நீங்க அறிவு தன்மை இல்லாத அளவுக்கு எவ்வளவு ஊரு எவ்வளவு மக்கள் இங்க இருக்கிறாங்க. உண்மைதானே? ஆனா அந்த பூமி சுத்துது. அது எவ்வளவு வேகமா சுத்துது? எத்தனையோ கிலோமீட்டர் வேகம் சுத்துதுன்றான். அவ்வளவு வேகமா சுத்தி இந்த பூமின்றதுக்கு கீழே ஸ்பேஸே கிடையாது. என்ன கிடையாது? கீழே எதுவுமே ஒரு பந்து சுத்தினா கீழே என்ன இருக்கும்ல, எதுவுமே வெறும் காலி தான். இங்க மொத்தமும் சேர்ந்து ஒன்லி எம்டி நெஸ்டா இருக்கும். எம்டி நெஸ்டா ஒரு எம்டியான காலி. எம்டின்றது உங்களை பொறுத்தவரை கண்ணுக்கு உங்களுக்கு தெரியல, ஆனால் எம்டி. ஆனா இது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு விஷயம், ஆற்றலும் ஃபுல்லா நிறைஞ்சுதான் இருக்க முடியாது. சோர்ஸ் புரியுதுங்களா? ஆற்றல் அது ஃபுல்லாமே நிறைஞ்சிருக்கும். அந்த ஆற்றல் எப்படி வந்துச்சு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இது சுத்துற வேகத்துல அதுல இருந்து வெளிப்படுற எனர்ஜி தான் ஆற்றல். இப்ப அந்த ஆற்றல் என்ன பண்ணுது? இது சுழற்சி ஒன்னே ஒன்றா ஸ்டார்ட். ஒரு சுழற்சி ஸ்டார்ட் ஆன உடனே அதுல எனர்ஜி கிரியேட் ஆயாச்சு. இப்ப எனர்ஜி கிரியேட் ஆன உடனே அந்த எனர்ஜி இன்னொரு ஒரு பொருளை கிரியேட் பண்ணுது. இப்ப அந்த எனர்ஜி என்ன பண்ணுச்சு? இந்த இவ்வளவு வேகமா சுத்துறதுனால அது கீழே எந்த அளவா இல்லைனாலும் அந்த இடத்த விட்டு நிலைப்பட விட்டு நவரவே முடியாது. ஏன்னா வேகமா சுத்துது. அந்த ஒரு காரணத்தினாலேயே அந்த ஆற்றல் அதுவே கிரியேட் பண்ணி அந்த ஆற்றல் மேலே அது தங்குது. இந்த ப்ரொசீஜர் தான் இங்க நடக்குது. இப்ப நீங்க பாத்துருக்கீங்களா, பைக் சுற்றுவாங்க பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய பந்து பைக் ரைடு போவாங்க பாத்துருக்கீங்களா? அந்த பைக் ரைடு போக எப்படி ஆப்போசிட்ல போக முடியுமா? பைக்ல தலைகீழ போக முடியுமா? வாய்ப்பே இல்லை. அவன் எப்படி போனான்? அளவுக்கு மீறிய வேகம். அந்த வேகத்தினால அவன் சுத்தி இருப்ப கீழே மட்டும் விட மாட்டான். காரணம் என்ன? அவன் அளவுக்கு மீறி வேகமா போறான். அந்த வேகத்தினால அந்த கிராவிட்டியோட தாண்டி அவன் அந்த ஆற்றல்ல சுத்தினே இருப்பான் வேகமா. அதனால அவன் கீழே விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால இந்த பூமின்ற பந்தும் தண்டத்துல நிக்கிற ஒரு பந்து, எத்தனையோ டன்னேஜ் ஒரு இது கொண்ட ஒரு பூமி, இதுல எப்படி சுத்துது? அது சுத்துற வேகத்தினால அதுல இருந்து ஆற்றல் கிரியேட் ஆகி அந்த வேகம் குறைஞ்சிச்சுன்னா இருக்காது, வெடிச்சிடும். இதுல சோர்ஸ் இல்ல, ஆமா வெடிச்சு செதுறிடும். அந்த சோர்ஸ் தான் இங்க அந்த மாதிரி இடத்துல நம்ம நிக்கிறோம். இப்ப அதுக்கு எல்லாத்தையும் சுத்த முடியுமா? அதனால எவ்வளவு சிரமம் பாருங்க, யோசிச்சு பாருங்க. நம்மள ஓயாத வேலைக்கு பசங்க முடியுது நம்மளால, எவ்வளவு கஷ்டப்படுறோம். அப்ப அந்த ஒரு பொருள் அவ்வளவு வேகமா அது ஆற்றலை கிரியேட் பண்ணி அதை சுத்துதுன்னா அதுக்குள்ள எவ்வளவு வலி இருக்குமாங்கள? இது நமக்கு யாருக்கு புரியல. நம்ம கேட சொல்றோம், கேலக்சி சுத்துது, அண்டங்கள் சுத்துது, சூரியனை சுத்தி இத்தனை கோள்கள் சுத்துது. சுத்துதுனாலே அது மயக்கத்துல இருக்குதுன்னு அர்த்தம். அது எப்படா முடிவு வரும்னு தெரியாம சுத்துது. புரியுதா சொல்றது? வழி இல்லாம சுத்துது. வேற வழி இல்ல, சோர்ஸே இல்ல, சுத்துது. சோர்ஸே இல்லாம சோர்ஸை கிரியேட் பண்ணி அது சுத்தி இருக்குது. இப்போ அதுல இருந்து உருவானவங்க நம்ம. ஏன்னா இது ஏன் நடக்கணும்ன்ற கேள்வி யார் கேட்கணும்? நம்ம தான் கேட்கணும். நம்ம அதை விட்டு நம்ம வந்து நான் இதுக்கு போயிடுவேனா, அதுக்கு போயிடுவேனா, முக்திக்கு போயிடுவேனா, மோட்சத்துக்கு போயிடுவேன். டேய், நீ தானே மொத்தமே சோர்ஸே நீ தான். நீ இருக்கிற வரைக்கும் இது எல்லாமே இருக்கணும். ஏன் உங்களுக்கு புரியல? அப்ப இது எப்ப இல்லாம போகும்? இங்க இருக்கிற அளவுக்கு மீறிய துன்பத்தை நீக்கணும். நமக்கு நம்மளே ஆசைப்படணும். இங்க நம்மளே இங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ண நம்ம ஆசைப்படணும். அதை விட்டு பாவம் புண்ணியம் சொல்லி பேசிக்கிட்டு இந்த சோர்ஸை திருப்பி 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 ஓப்பன் க்ளோஸ் பண்றது, இதை மீண்டும் மீண்டும் இருக்க வைக்கிறதுக்கான சூழ்நிலை உருவாக்குறது, பாவம் புண்ணியம் பேசுறது, இதை பத்தி பேசி மீண்டும் மீண்டும் இந்த இதே ப்ராசஸ்ல போகும். ஏன் எந்த ப்ராசஸ்ல போறதும் எந்த பிரோஜனம் கிடையாது. இது இல்லாம போனா ஒண்ணுதான் நம்மளுக்கு தீர்வு. ஆக மொத்தம் முடிவு மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். அந்த முடிவு என்பது நம்ம என்பது யாருன்னா, நான் இப்ப சொன்ன எல்லாமே நீதான். உனக்குள்ள அண்டங்கள் அனைத்து விதமான கோள்களும் உள்ள ஏக்கத்துல இருந்தது. நீ நினைக்கிற உடல்ல கிட்னி, ஈரலு, கல்லு, ரத்தம், கித்தம், நீ அண்டம் எப்படி இயங்குதோ அதேதான் இந்த உடம்பான திண்டத்துக்குள்ளேயும். சேம் பர்பஸ் தான். தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுங்க. அனைத்துமே இதுக்குள்ள இருக்குது. அங்க நடக்கிற நிகழ்வு உனக்குள்ளே நடக்குது. அதான் அந்த போராட்டம், இந்த வாழ்க்கைன்ற பயணம். ஏன் பிறக்கிற எதுக்கு பிறக்கிற தெரியல. அதோட துளியோட உருவாக்கம் தான் இந்த தேகம். இந்த தேகத்தை கொண்டு அதை அறிய முடியுமானா முடியும். இதை முடிக்க முடியுமானா முடியும். அந்த முடிவு எப்படின்னா, இங்க நடக்கிற நிகழ்வை சரிப்படுத்துவோம், இங்க ஏற்றத்தாழ்வை சரியாக்குவோம், நன்மை தீமன்ற ஒண்ணு இல்லைன்றதை அறிவோம், எல்லாருக்குள்ளயும் இன்பத்தை கொடுக்கக்கூடிய வேலையை பார்ப்போம், எல்லாருக்கும் முடிவு கொடுக்கக்கூடிய வேலையை நம்ம பார்க்கணும். பிறர் வழியை நம்ம வழியா எண்ணணும், பிறர் துன்பத்தை நம்ம துன்பமா எண்ணுங்க. பிறர் வேற நீ வேறன்ற தயவுசெய்து அறி. எது செய்யறாலும் நீ உனக்குதான் செய்ய போற. ஏன்னா பிறகு ஒண்ணு இல்லப்பா, எல்லாமே நீதான். இது ஏன் நம்மளுக்கு புரியல? ஏன்னா அன்புக்குள்ள ஆழ்ந்து போயின்னா இது கட்டாயம் புரிஞ்சிருக்கும். இது புரிஞ்சுன்னா இவ்வளவு ஏற்றத்தாழ்வு நம்மளே நசிக்கணும், நம்மளே கசக்கணும். வாழ முடியுமா? வாழ்றமே என்ன வெயில், எவ்வளவு வலி, எவ்வளவு துன்பம், தண்ணி இல்ல, என்ன கஷ்டம் தெரியுமா? இங்க இது பாக்குறாங்களா இல்லன்னு எனக்கு புரியல. ஏன்னா எல்லாரும் வாழ்றாங்க, எல்லாரும் இருக்கிறான். செம்ம கஷ்டம் இருக்கட்டா வேற ஞாபகப்படுறது எனக்கு குடும்பம். இது யார் சொல்றா பாருங்க. இப்போ ஒரு மனிதன் அவனுக்கு குழந்தை குட்டி பேத்துட்டான், என் குடும்பத்தை பார்த்தாங்க, என் குடும்பத்தை இதை சொல்லி அவன் வாழ்றான்.
அவன் வாழும்போது அந்த குடும்பம் எக்ஷன் ஆகுது. அதே போல எல்லாரும் சொல்லி சொல்லி வாழ்றீங்க. அவனால எதாவது யாருனால முடியுமோ அவங்க நசுக்கி 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 வாழும். இப்ப இந்த அண்டமாதான் வந்து அண்டங்கள் குட்டி போடுது, நிலவு குட்டி போடுது, சூரியன் குட்டி போடுது, பூமி குட்டி போடுது, இந்த கேலக்சி குட்டி போடுது, எல்லாமே குட்டி போடுது. அதாவது அதே போல உற்பத்தி பண்ணுது. உற்பத்தி பண்ணி நான் வாழ்க்கை இல்லையா, நான் இதே வார்த்தை அதுவும் சொல்லுது. நீங்க எப்படி சொல்றீங்களோ சேம் டிட்டோ அதுவும் சொல்லும், மன சொல்லும். அதுவும் அறியா செய்து அதுவும் செய்யுது. அதுக்கும் அறிவு இல்லை, நம்மளுக்கும் அறிவு இல்லை. ஆக மொத்தம் ஒட்டுமொத்த பேரும் முழுமையான பைத்தியமான நிலையில வாழ்ந்துக்கணும். இந்த பைத்தியம் நீங்கணும்னா நம்மளுக்குள்ள அன்பு பெருகுனா தான் பைத்தியம் நீங்கும். அன்பு பெருகாத வரைக்கும் பைத்தியம் நீங்க வாய்ப்பில்லை. ஒரே விஷயம் தான், நான் என்னங்க பிரச்சனை, இதே வார்த்தையை எல்லாரும் சொல்றோம். சரி, தெரிகிட்டு தப்புது. இருக்கிறத சரி பத்தோம்னா சரி, உன்னை உருவாக்கி திருப்பி அதை சரி பத்தோம்னு நினைக்கிறது பெரிய பைத்தியக்காரத்தனம். இதை நம்ம எல்லாரும் இங்க செய்யணும். அது ஒரு பொருளா இருக்கட்டும், ஒரு ஜீவராசியா இருக்கட்டும், ஒரு மனித உற்பத்தி பண்ற எதுவாயினும் சரி, நீ உற்பத்தி பண்ணால் அந்த உற்பத்தியை நீ தான் பாதுகாக்கணும். இப்ப நீ அதை பாதுகாக்கணும்னு போனா அது ஒரு உற்பத்தி பண்ணும், அப்புறம் அதை அது பாதுகாக்கும். இதே சோர்ஸ்ல போனா என்னதான் நிலைமை? இப்போ அது கடினமான தன்மைக்குள்ள போகுது. ஏன்னா அளவுக்கு மீறி நம்ம எல்லா விதமான சூழ்நிலை செஞ்சு அளவுக்கு மீறி கிடையாது கொண்டு வந்துட்டோம். ஆனா கொண்டு வந்த கூட பார்த்தா நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கிறோம் எல்லாரும். ஒரு பக்கம் பாம்பு போடுறான், ஒரு பக்கம் குண்டு வெடிக்குது, இங்க அளவுக்கு மீறி மழை வருது, அளவுக்கு மீறி வெயில் அடிக்குது, முடியல. எந்த பொருளை வாங்கி சாப்பிடறதுல எல்லா பொருளும் விலை உயர்வாகுது, எல்லாமே அதிகமாகுது. எல்லாரும் கஷ்டம் துன்பம் சொல்லி இப்போ 2-3 வேலை சாப்பிட்டா ஒரு வேலை சாப்பிடுறான், ஒரு வேலை சாப்பிட்டா செத்து போறான். உண்மையிலே இங்க அப்படித்தான் இருக்குது. ஆனா இங்க ஒரு இடத்துல பார்த்தா கும்பல் நிறைய ஒரு பட்ட சொத்து இருக்குது, ஒரு பட்ட பொருள் இருக்குது. ஒருத்தங்கிட்ட எவ்வளவு சொத்து வச்சுக்கிறான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இங்க எவ்வளவு பேர் எவ்வளவு சொத்து இருக்குதுன்னு. இங்க எவ்வளவு பேர் தினம் நோயிலையும் பசியிலும் சாவரா நீங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா யாருக்கு யாரு கண்ணுக்கு தெரியாத மாதிரி மறைஞ்ச மாதிரி இருக்கிறீங்க. ஆனா முதலாவது தெரியாது, இன்னைக்கு அப்படி கிடையாது. மீடியா செல்லு எல்லாருக்கும் எல்லாமே பட்ட அர்த்தமா தெரியும். நீங்க எல்லாரும் ஏமாத்திக்கிறீங்கன்னு தெரியும். யார் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சு ஏன் வாழ்றீங்க? கேட்ட ஒரு வழி இல்லைங்க, என்ன வாழ்க்கை. இப்படி சொல்லி சொல்லி மீண்டும் மீண்டும் இதே குப்பைக்குள்ள மீண்டும் குப்பையை சேர்த்து சேர்த்து பெரிய குப்பையாக்கி முடியும். ஆனா குப்பைக்குள்ள ஒரே ஒரு விஷயம் மட்டும், முடிவு வேணுங்க, எங்களுக்கு முடிவு வேணுங்க, எங்களுக்கு இன்பம் வேணுங்க, எங்களுக்கு சுகம் வேணுங்க, எங்களுக்கு சுதந்திரம். இந்த எண்ணம் மட்டும் எல்லாத்தையும் கட்டிட்டா ஒண்ணு. ஆனா இதுக்கு முடிவு நம்ம கையில இருக்குது. நம்ம நினைச்சா இதை முடிக்க முடியுமா? 100% முடிக்கலாம், சந்தேகம் வேணாம். அந்த முடிவு என்பது வேற ஒண்ணும் இல்லை. இதே போல பிறர் என்னென்ன தேவைன்னு கேட்க தேவையை பூர்த்தி பண்ண முடிவு என்பது எளிதில் நடக்கும், ரொம்ப சீக்கிரமா நடக்கும். அந்த முடிவு ஒண்ணுதான் நம்மளுக்கு இன்பம். அந்த இன்பம் நடக்கிறதுக்கான இந்த வாழ்க்கையோட போராட்டமான ஒரு பயணம். இந்த போராட்டமான ஒரு பயணத்தை நிறுத்தணும். நம்ம அன்புக்குள்ள ஆழ்ந்து இருக்கும் போது மட்டும்தான் நம்ம யாருன்றது நம்மளே ஒரு எனர்ஜி சோர்ஸ், நம்மளே இங்க அனைத்துமா இருக்கின்ற ஒரு பேரறிவை ஒண்ணு முடிவு மட்டும்தான் வேணும்ன்ற எண்ணம் நம்ம எல்லாருக்கும் ஈஸியா தோணும். இல்லைன்னா நான் சொல்ற வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு ட்ரஸ்ட் பண்ணா. ஆனா உங்க எல்லாருக்கும் முடிவுன்னா தினந்தோறும் அந்த எண்ணம் உங்க வாயில ஓடினே இருக்கும், உங்க எண்ணமா ஓடும், அது உங்களுக்கும் தெரியும். அப்ப அந்த முடிவு என்பது சுதந்திரன்ற தயவு செய்து புரிஞ்சுங்க. அந்த முடிவு தான் முடிவான முடிவு. அந்த முடிவு நடக்கிறதுக்கு தான் இந்த ஏக்கம் முடிவை நோக்கி பயணத்துல இருக்குது. இந்த முடிவு நடக்கணும்ன்ற எண்ணத்தை தயவு செய்து எல்லாரும் ஆணித்தரமா வைங்க, ஆழ்ந்து வைங்க. அந்த முடிவு என்பது இப்ப பிற உயிருக்கு தேவையான இன்பத்தை குடிக்கிறத நம்மளால முடிஞ்ச முடிவு ஒரு உயிருக்கு நம்ம கொடுத்துக்கினே வரணும். முடிவு என்பது இன்பம் நான் சொன்னேன். அந்த முடிவு நம்ம கொடுத்துனே வரும்போது முழுமையான முடிவு கட்டாயம் நடக்கும். முடிவே சுதந்திரம், முடிவே சுகம். மிக அற்புதம். நன்றிங்க. எல்லா உயிரும்